ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான், அதாவது ராமர் ப்ளூ ப்ளவுஸு. ஸோ நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதே கஸ்டமர் தான், ப்ளூ கலரு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சேம் டிசைன் ஒரு 3 ப்ளவுஸ் போட்டிருப்போம். அதை நான் தனியாகவும் வீடியோ போட்டு ரேட்டும் சொல்லியிருப்போம். ஒரு ஆஷ் கலர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் கலரு, இது எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. அதே சேம் டிசைன்ஸ் தான், கொஞ்சம் வந்து ஒன்றுத்துலேயும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து த்ரெட்டு அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு மாதிரியும், ஒரு சிலதில் வந்து கட் பீடு இந்த மாதிரிலாம் வந்து நான் வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனு. ஒன்றுத்துக்குமே ஒரு ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ரெட்டு ஆஷும் அந்த ரெட் கலருக்கும் ஒரு ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். இதுக்கு வேறு ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி இதே தான், சேம் அந்த ஆன்ட்டி உங்களுதே தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் ஹேண்டு, நோ 11 இன்ச்சஸ் ஹேண்டு, 9 இன்ச்சஸ் ஹேண்டு. மேலெல்லாம் வந்து டிசைன் கிடையாது, கீழே மட்டும்தான் அந்த கொடியாக போட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் 3 லைன் ஜரி போட்டுட்டு சுகர் பீடு, 4 நம்பர் பீடு, திருப்பி சுகர் பீட் போட்டுட்டு கட் பீட் கூட ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணி அதை அப்படியே வீவியாக கொண்டு வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அப்படியே சம்கி வச்சு, ஆன்டிக் சம்கி வச்சு அப்படியே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் பேக் நெக்கில். அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸும் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டே போட்டுட்டேன். ஸோ இது செல்ஃப் கலர். சாரியும் வந்து பார்த்திங்கன்னா ராமர் ப்ளூவே, ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா ராமர் ப்ளூ கலர் தான். அதனால் செல்ஃப் கலரே அந்த ஆன்ட்டி போட சொன்னாங்க. ஸோ ஒன்று கிராண்டாக போட்டு ஒன்று வந்து த்ரெட் ஒர்க்கே போட்டு கொடுத்துருமா, எல்லாமே கிராண்டாக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கையெல்லாம் வந்து நீட்டாக வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அது வந்து கை வந்து நான் 11 இன்ச்சஸ் வச்சுருப்பேன். இதில் வந்து கை வந்து 9 இன்ச்சஸ் கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க 9 போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 9 இன்ச்சஸ் கிட்டே நான் வச்சேன். ஸோ நான் இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் தான். அது வந்து கோல்டு, இது வந்து காப்பர். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்டு கட் பீட் போட்டிருந்தப்போ நேற்று ப்ளவுஸில். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சுகர் பீட் காப்பரு அண்ட் 4 நம்பர் பீட் காப்பரில் வந்து போட்டுட்டு அந்த ஆன்டிக் சம்கி வச்சு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைனோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது மட்டும் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு முன்னாடி இவங்களோட கெஸ்ட் ப்ளவுஸு போட்டிருந்தேன். 4 ப்ளவுஸ் தொடர்ந்து காமிச்சேன். அவங்களது எல்லா ப்ளவுஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு அவங்களது தான் போட போகிறேன், க்ரீன் கலர். அண்ட் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஒய்லட் கலர் போட போகிறேன். அது வந்து டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்துருக்கேன். க்ரீன் வந்து தைச்சி கொடுத்துட்டாங்க, அது நாளைக்கு தான் நான் போடலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து த்ரெட்டு, என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா எப்போயோ வந்து த்ரெட்டு வந்து வாங்கி வச்சுருந்தாங்களாம். அந்த த்ரெட்டு வந்து போட்டாங்க, அது அப்படியே கட்டாயி போகுது. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். த்ரெட்டு வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மக்கி போயிட்டு கட்டாயி தான் போகும், வேஸ்ட்டு. நீங்கள் அப்பப்போ வாங்கிக்கோங்க த்ரெட்டு. ஏன்னா அது வந்து எக்ஸ்பீரி முடிஞ்சிடும். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு எல்லா கலரும் உங்களுக்கு தான் நஷ்டமாகும். நிஜமாலுமே சொல்கிறேன், த்ரெட்டெல்லாம் மக்கி போகும். அதேமாதிரி தான் ஒரு பெயிண்ட்டு கூட பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, டியூப் கலர்ஸ்லாம் வாங்குறோன்னா ஒரு நாளைக்கு மேலே அதெல்லாம் வந்து கட்டி போயிடும். ஒரு வருஷம் 2 வருஷம் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து பார்த்து வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. வேணுன்ற புடவைக்கு அப்பப்போ வாங்கிக்கோங்க, 2 த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. இப்போ நான் கிளாஸ் இருக்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா பல்காக பாக்ஸாக வாங்குகிறேன், ஏன்னா எனக்கு கிளாஸ்க்கு தேவைப்படும். கிளாஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் இப்படி வாங்குறது நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நிறைய த்ரெட்டு வந்து நமக்கு ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 த்ரெட் ஆச்சு. ஏன்னா இது வந்து பெரிய ஹேண்டு, அதாவது 9 இன்ச்சுனாலுமே அந்த சுற்றளவு இருக்கு இல்லையா, ஆன்ட்டி வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த சுற்றளவு வந்து 15, 16 கிட்ட வந்துருந்ததுங்க. அதனால் எனக்கு ரொம்ப குண்டு. ஸோ அப்போ அது வந்து எனக்கு த்ரெட்டு வந்து நிறையா ஆச்சு. அதுக்கப்புறம் இதோட திங்ஸுன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ 4 த்ரெட்டு, ஒரு த்ரெட்டோட ரேட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ 15 ரூபான்னு தராங்களா கடையில். ஸோ அப்போ அதை கணக்கு போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பீட்ஸு கொஞ்சம் தான். சமிக்கி உங்களுக்கே தெரியும், ஒரு பேக்கெட் வாங்கினாலாம் காலி ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதில் நம்ம ஒரு 10-15 ப்ளவுஸ் போடலாம். ஸோ மிஞ்சி போனால் இந்த மெட்டீரியலுக்கு ஒரு 200 ரூபானே வச்சுக்கோங்க. இப்போ நான் இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். இப்போ இதுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன்னா, ஒர்க்குக்கு 3500, சாரி டோட்டலாகவே சேர்த்து
3,500 வாங்கியிருந்தேன். ஏன்னா 750 ஸ்டிச்சிங்கு போயிடும், பேலன்ஸ் காசு வந்து நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் 3,500 இந்த ஒர்க்குக்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த ஒர்க்குக்கு 3,500 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஆனால் இதே வந்து தனியாக ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக இதுக்கு நான் 4 வாங்குவேன். அவங்க வந்து பல்க் ஆர்டர் நமக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சொந்தக்காரங்களும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் 500 கம்மி பண்ணி தான் நான் போட்டு கொடுத்தேன். இருக்கிறத அப்படியே சொல்கிறேன். நான் என்ன வாங்கணும் அது 3,500 நான் இதுக்கு வாங்கியிருந்தேன் வித் ஸ்டிச்சிங்கோடவே. சாரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் தான். அதனால தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ப்ளூவே போட சொல்லிட்டாங்க அந்த ஆண்டி. அந்த கலர்லாம் வேண்டாம் எனக்கு, ப்ளூவே போட்டுருமா, ஏன்னா ப்ளூ தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால ப்ளூவே வந்து அவங்களுக்கு நான் போட்டு கொடுத்தேன். இப்போ 3,500 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி த்ரெட்டு வந்து வாங்கி வைக்காதீங்க ஃப்ரெண்ட், வேஸ்ட்டாக போயிடும். அப்பப்போ வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நான் வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, ஒரு சில பேர் இங்கே கிளாஸில், நீங்கள் ஒயர்லேயே போடுவீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நான் ஒயர்லேயே போட மாட்டேன். ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் ஒயர் போடுவேன். மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து நூல் தான். நீங்கள் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து நூலில் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு அந்த நூல் கூட வந்து மக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அது கூட நீங்கள் அருந்து போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட மக்கி போயிருந்தால் கூட அப்படி ஆகலாம். அதனால் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கிட்டு போடுங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா திக்கான நூல்லாம் இருக்குது, நல்லா வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் இருக்கும்ல, நல்ல பெரிய கோனில் வரும். அண்டு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான இதுக்கெலாம் தைப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் நார்மல் த்ரெட் வாங்கினா கூட நீங்கள் உங்களுக்கு வந்து போட்டிங்கன்னா கூட அருந்தே போகாது, சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன், நான் போடுவேன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில். அந்த மாதிரி நான் வந்து பாரிஸில் வந்து கோனில் த்ரெட் வாங்கிட்டு வந்துடும். ஒரு 10 கலர்ஸ், ஒரு 15 கலர்ஸ், முக்கியமான கலர்ஸ்லாம் வந்து இப்போ பிங்க்கு, க்ரீனு அந்த மாதிரி நான் வாங்கி அது கூட நான் வந்து பீட்ஸ் எல்லாம் அதில் ஸ்டிச் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்களும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நார்மல் த்ரெட்டு நம்ம நிறைய பாக்ஸோடு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கூட ஒரு சில த்ரெட்லாம் வந்து மக்கி போயிட்டுருக்கு, கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஆரி கொடுக்கும்போது நமக்கு தெரியும் ஏன் கட் ஆகுது அப்படின்னா அந்த நூல் வந்து சரி இருக்காது. நான் போடும்போது கரெக்டாக இருந்தது, அவங்க போடும்போது கட்டாச்சுன்னா அது அவங்க மேலே தப்புன்னு அர்த்தம். இதே வந்து நான் போடும்போது கரெக்டாக வருது, எனக்கு அருந்தே போகல அப்படின்னா அப்போ வந்து இப்போ அவங்க புதுசாக பிகினர்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ஊசியில் வந்து மாட்டி அறுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இல்லை எனக்கே அருந்து போடும்போதுன்னா அப்போ அந்த த்ரெட் வந்து கட்டாயமாக மக்கி போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க மேக்ஸிமம். ஏன்னா நான் ஏன் இது சொன்னேன்னா, இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொண்ணு வந்து என்னை கேட்டால், அக்கா நீங்கள் வந்து ஒயர்லேயும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, ஃபஸ்ட்டு 2 லெவல் 3 லெவல் வந்து ஃபஸ்ட்டு 2 லெவல் வந்து நூலில் தான் சொல்லி தருவேம்மா, 3rd லெவலில் தான் வந்து ஒயர் சொல்லி தருவேன். அது ஏன்னா சும்மா ஒரு இதுக்காக. ஆனால் நூல் பெஸ்ட்டு, நூலில் வந்து போட்டுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சுத்தமாக உனக்கு வரல, நீ ப்ராக்டிஸ் பண்ண நினச்சின்னா நீ ஒயரில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தான் நான் எங்கள் கிளாஸில் எல்லாருக்குமே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படிங்களானே, நாங்களும் அப்படி தான், நாங்களும் ப்ளவுஸ் போடும்போது அப்படி தான் போடுவோம். ஒரு சில ப்ளவுஸுக்கு தான் வந்து ஒயர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜீன்ஸ் பேண்ட் தைக்கிற மாதிரி நூல்லாம் இருக்குது, நல்லா திக்காக கோன் த்ரெட்டு வரும், எக்ஸ்போர்ட் த்ரெட்டு, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நார்மலாக நீங்கள் வந்து இந்த 5 ரூபாய் 7 ரூபாய் த்ரெட் வாங்கினா அது நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் நூல். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.